காலையில் டிடி முடிச்சா ஈவினிங் இந்த டிஓ பாடி ஸ்வாப் ஜானரில் ஒரு படம். ட்ரெய்லர் பார்க்கும்போது 2 பேர் இடம் மாறுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் படத்துடைய முதல் சீன்லேயே அது இல்லை மேட்டர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒரே உடம்புல 2 பேர் 12 மணி நேரம் மாற்றி மாற்றி இருக்காங்கிறதா இங்கே ட்விஸ்ட். வழக்கமான பாடி ஸ்வாப் படங்கள்லேருந்து இந்த ஒரு விஷயத்தை வித்தியாசப்படுத்திடுறாரு இயக்குனர் அஸ்வின் கந்தசாமி. மேற்கொண்டு ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். விருப்பம் இருக்கவங்க மெம்பர்ஷிப்லையும் ஜாயின் பண்ணலாம். வணக்கம். அடல் காமெடிக்கான ஒரு அட்டகாசமான பிரமிஸாக தான் இந்த படம் எனக்கு தெரிஞ்சது. ஆனால் முதல் படத்திலேயே அப்படி ஒரு ரிஸ்க் எடுக்க வேணாம்னு நினச்சாங்களா, இல்லை அடல் சொல்லி சர்டிஃபிகேட் வாங்கினா வசூல் அடி வாங்கும்னு நினச்சாங்களாங்கிறது தெரியல. லைட்டாக போய் அந்த அடல் காமெடி எல்லையே தொடுட்டு வராங்களே தவிர இறங்கி அடிக்கலை. இந்த ஸ்கிரிப்டில் அதுக்கான ஸ்கோப் ஆக்சுவலாக நிறைய இருக்குது. நினச்சி பாருங்களேன், ஸ்டில்பான ஒரு குழந்தை பிறகுது. கடவுளுடைய அருள்னால அந்த குழந்தைக்கு திரும்ப உயிர் வருது. ஆனால் ஆண் குழந்தையாக பிறந்ததுக்கப்புறம், அந்த கடவுளோட அருள் வந்ததுக்கப்புறம் பெண் குழந்தையாக மாறிடுது. ஸோ அந்த குழந்தைக்கு ரஜினின்னு பேர் வைக்கிறாங்க. தினமும் காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் பெண், அதுக்கு மேலே 12 மணி நேரம் ஆண். அந்த குழந்தை மாறிக்கிட்டே இருக்குது. வளர்ந்ததுக்கப்புறம் ரஜினியால் இந்த பிரச்சனையை சமாளிக்க முடிஞ்சுதா, இதனால் வாழ்க்கையில் ஏற்படுற குழப்பம் என்ன, கூடவே ஒரு கார்ப்பரேட் வில்லன் கேரக்டரை இந்த மசாலாவில் ஆட் பண்ணால் சுட ஒரு கமர்ஷியல் சினிமா தயார். பெண் ரஜினி வெர்ஷனை வினோத் கிஷன் லவ் பண்ணுவார். 2 பேரும் வீட்டுக்குள்ளே வந்துட்டு இன்டிமேட்டாக இருக்க ட்ரை பண்ணுவாங்க. கரெக்டாக சாயங்காலம் 6 மணி ஆகிடும். அந்த டைமில் ஆண் ரஜினி வந்துடுவார். உடனே இந்த சீன் வந்து ட்ரெய்லரில் இருக்குது. ஆனால் இந்த மொத்த சீனுமே செம்ம கலாட்டாவாக, காமெடியும் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. தென் செகண்ட் ஹாஃபில் ஒரு சடன் டெத்தை வச்சு ஒரு கேரக்டருக்கான ரியலைசேஷன் வர சீனும் ஸ்மார்ட்டாக கதைக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கு. இன்னும் கூட கொஞ்சம் டெப்த் இருந்திருக்கலாம், பட் ஸ்டில் நாட் பேட். டே டைம் மட்டுமே உலகத்தை பார்த்துட்டு இருந்த அந்த லேடி ரஜினிக்கு நைட் ஸ்கையை பார்க்குற ஒரு சான்ஸ் கிடைக்கிற அந்த ஒரு மாண்டேஜுமே கூட நல்ல தாட் தான். அகைன் இங்கேயும் கூட டெப்த் இல்லை. இப்படியான பல ஐடியாஸ் இந்த படத்தில் இருக்குது. ஆனால் ஜஸ்ட் ஐடியாஸை மட்டும் அம்யூசிங்காக இருக்குது. எக்ஸிக்யூஷனில் அந்த ஃபன் முழுமையாக நம்மளுக்கு கிடைக்கல. மிட் பாயிண்ட் வரைக்கும் இந்த ஃபன் ஃபேக்டர் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலுமே கூட ஸ்ட்ரீம்லைண்டாக ஃபோக்கஸ்டாக போகுது படம். விடிவி கணேஷ் கேரக்டர்லாம் பெரிய இன்னோவேஷன் கிடையாது. ஸ்டில் அந்த கேரக்டரை வச்சு சில ஹியூமரஸான மொமெண்ட்ஸை ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு ஃபைட் சீனுமே கூட ஒரு நல்ல மாசான க்ரௌட் ப்ளீசிங் மொமெண்ட்டாக இருந்தது. இப்படி 2 பேர் மாறி மாறி வந்து போகிறத வச்சு சீப்பாக எந்த ஜோக்கும் வைக்காமல் இருந்ததுக்கு இயக்குனருக்கு ஸ்பெஷல் பாராட்டுகள். ஒரு கேரக்டர் கொஞ்சம் எல்லை மீறி கேள்வி கேட்குற மாதிரி பேசுகிற மாதிரி ஒரு டயலாக் வந்தாலுமே கூட அதை இன்னொரு கேரக்டர் கால் அவுட் பண்ணுற மாதிரி கவுண்டர் டயலாகும் வந்துடுது. அதே மாதிரி தமிழ் சினிமா பட்டியில் சொல்லக்கூடாத வார்த்தைகளான செக்ஸ், பீரியட்ஸ் மாதிரியான வார்த்தைகள்லாம் ரொம்ப கேஷுவலாக மேட்டர் ஆஃப் ஃபேக்டாக டயலாக்ல வரும்போது ஆக்சுவலாக நல்லா இருந்தது. அதே சினிமா பட்டியில் பெண் கதாபாத்திரங்கள் எல்லாரும் பயங்கர கன்சர்வேட்டிவாக தான் இருந்தாகணும். ஆனால் அதையும் உடைச்சிருக்காரு இயக்குனர். லவ்வில் இன்டிமெண்ட்டான மூமெண்ட்ஸில் ஃபீமேல் லீட் எடுக்கிறதும் நல்ல தாட். பட் இப்படியான சில நல்ல ரைட்டிங் சாய்ஸஸை ரொம்ப கன்வீனியண்ட்டான ரைட்டிங் சாய்ஸஸ் ஓவர் ஷேடோ பண்ணுறது தான் இந்த படத்துடைய பெரிய பிரச்சனை. முதல்ல இந்த கதைக்களத்துக்கான லாஜிக்கை செட் பண்ணுறதுலையே இதை பார்க்க முடியுது. ஒரே உடம்புல ஏன் 2 பேருக்கும் மெமரிஸ் வேறையாக இருக்குது, அனுபவங்கள்லேயே வேறையாக இருக்குது. காமனாக எப்படி 2 பேருக்கும் எம்பத்திங்கிற ஒரு விஷயமே இல்லை. இது எதுக்குமே ஜஸ்டிஃபிகேஷன் நம்மளுக்கு கொடுக்கப்படலை. அது அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. 2 கேரக்டர்ஸுக்கு ஒரு கான்ஃப்ளிக்ட் வருது, கோபம் இருக்குது. ஆனால் அதுக்கான காரணம்லாம் ரொம்ப சில்லியாக தான் இருந்தது. இன்டர்வல் வரைக்கும் போது பரவாயில்ல, பெருசாக எதுவும் தப்பாக தெரியல. ஆனால் இன்டர்வலுக்கு மேலே இஷ்டத்துக்கு என்னென்னமோ சொல்கிறாங்க, அடித்து விட்டுட்டே இருக்காங்க. ரிசர்ச் பண்ணி மருந்து கண்டுபிடிக்கிறதெல்லாம் ஓகே தான். ஆனால் இங்கே அட்லீஸ்ட் சூடோ சயின்ஸாவது ஏதாவது டீட்டெயிலிங் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ் அப்படின்னு கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் டெக்ஸ்ட் போட்டு போங்க அடிச்சிடுறாங்க. வில்லன்கள் யார் அப்படின்னு சொன்ன அந்த பேக் ஸ்டோரியெலாம் அநியாயத்துக்கு போகிறான ஐடியாஸ். எதுக்கு சென்சுவலாக ஒரு பாட்டு, கடல் நடுவில் ஒரு சீன் எதுக்கு அப்படின்னு கேள்வி கேட்க வச்சு சோதிக்கிறாங்க. திடீர்னு வர பாடல்கள் எதுவுமே எனக்கு இந்த படம் முழுக்கவே ஒர்க் ஆகவே இல்லை. கேட்கவும் அந்த பாடல்கள் அவ்வளோ சிறப்பாக இல்லை. பின்னணி இசையில் இறைச்சல் தான் அதிகமாக இருந்துச்சு. 2 பார்ட்னர்ஸையும் மெச்சூர்டாக காட்டணும்னு நினச்சி நல்ல விஷயம் தான். ஆனால் பிரச்சனையை பற்றி தெரிஞ்சதும் சும்மா பேருக்கு ஷாக் ஆகிட்டு உடனே அவங்க கன்வின்ஸ் ஆகிறது எனக்கு கன்வின்சிங்காக இல்லை. அவ்வளோ ப்ராக்டிக்கல் இல்லைப்பா அப்படின்னு இந்த விவேக் வாய்ஸில் தான் கவுண்டர் கேட்டுச்சு எனக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நிறைய சீன்ஸில் வர விடிவி கணேஷ் கேரக்டர் திடீர்னு காணாமல் போயிட்டாரு. இப்படி காணாமல் போகிற கேரக்டர்ஸ் வரவே வராத கேரக்டர்ஸ் கதைக்கு வாக்கா திரும்ப வராங்க எங்கேயாவது. கிளைமேக்ஸ் சண்டைக்கு முன்னாடிலேருந்து படம் முடிகிற வரைக்கும் வர அந்த சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் எல்லாமே அவசர அடி. இந்த ஸ்ட்ரெச் மொத்தமாகவே லேசியான ரேட்டிங்காக தான் எனக்கு தெரிஞ்சுது. சந்தோஷ், ரேஷ்மா 2 பேருமே பெர்ஃபெக்ட் சாய்ஸஸ், நல்லா நடிச்சிருக்காங்க. சந்தோஷோடைய நடிப்பில் ஸ்டாண்ட் அவுட்டாக எதுவும் இல்லைனாலுமே கூட ஃபைட்ஸ், எமோஷன், டான்ஸ்னு ஒரு ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸை கன்வின்சிங்காக டெலிவரி பண்ணியிருக்காரு. ரேஷ்மா சென்சிட்டிவான எமோஷனலான காட்சிகளை நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. சம்யுக்தா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு மாதிரி ஐடியா இல்லாமல் தெரிஞ்சாலுமே கூட செகண்ட் ஹாஃபில் செட்டில் ஆயிடுறாங்க, நாட் பேட். வினோத் கிஷனுக்கு ரொம்ப நாள் கழிச்சு எந்த கிரே ஷேடும் இல்லாத ஒரு நார்மல் கேரக்டர்.
காமெடி ஆக்சுவலாக நல்லாவே பண்ணுறாரு. ரொம்ப ரெஃப்ரெஷிங்காகவும் இருந்தது அவரை இப்படி பார்க்குறதுக்கு. விடிவி கணேஷ், பக்ஸ் பகவதி பெருமாள் உள்ளிட்ட நடிகர்கள் தங்களுடைய டெம்ப்ளேட் வேலையை செவனே செஞ்சுட்டு போயிருக்காங்க. சாந்தகுமார் விஷுவல்ஸ், பிரவீன் ஆண்டனி எடிட் ரெண்டுமே நீட். பட் முதல் சீன்லேருந்தே ஸ்டோரி டெல்லிங்கில் ஒரு அவசரத்தை நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. இதனால் எமோஷன்ஸ் தான் ஹெவியாக அடி வாங்கியிருக்கு. திடீர்னு கடவுள் வந்து பேசுகிற மாதிரிலாம் இன்சர்ட் வருது. தலைமுறையில் வாழ முடியல, என்ன மேட்டர்னே புரியல. அது கொஞ்சம் ப்ரீதிங் ஸ்பேஸ் கொடுத்து எடிட் பண்ணியிருக்கலாம். சருன்னு வேகமாக நகர்த்திட்டே போகிறாங்க. கிராஃபிக்ஸ் 50-50 தான். சில இடங்களில் நிஜமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஐடியாஸே நல்லா இருந்தது. சில இடங்களில் கொஞ்சம் சேஃபாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. ஆஃப் கேமரா நகர மாதிரி பண்ணிடுறாங்க. மொத்தத்தில் இந்த டபுள் ஆக்குபன்சி நல்ல பிரமிஸ் இருந்தும் சுமாரான செகண்ட் ஆஃப் ரைட்டிங்னால சுமாரான படமாகவே முடியுது. நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக என்னுடைய பார்வையில் இந்த படம் அடல்ட்ஸ் ஒன்லி.